ட்விட் பார்த்தேங்க. அதில் காமெடியாக போட்டிருந்தாங்க. அதாவது ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறப்ப டோட்டல் கடன் தமிழ்நாட்டுக்கு இருந்து 5 லட்சம் கோடிங்க. அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறப்ப நான் அந்த கடனை அப்படியே ரெடியூஸ் பண்ணிடுவேன், எல்லாத்தையும் கட்டிடுவேன்லாம் சொன்னாருங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க கவர்மெண்ட் முடிய போகுதுங்க, டபுள் ஆயிடுச்சுங்க, 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இதை வந்து அண்ணாமலை வந்து ட்விட்டு போட்டிருந்தா அப்படிங்க. அதுக்கு உடனே நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, இதோட சொல்யூஷன் அவர் சொல்லிங்க, இல்லை எதனால வாங்கினேன்லாம் சொல்ல. உடனே என்ன பண்ணுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 40 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு 2014 ஃபார்ம் ஆகிறப்ப. இன்னைக்கு அவங்ககிட்ட வந்து 10 இயர்ஸ் ரூலிங்கில் வந்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 180 lakh crores கடன் இருக்கு, நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதனால என்ன சொல்ல வர்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி எவனும் ஒழுங்காக வேலை செய்யறது இல்லைங்க, கடன் பாட்டுக்கு அள்ளி வாங்குறாங்க. அதனால மக்கள் மேலே கடனை வாங்கிறாங்க, கேட்டால் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேங்கிறாங்க. ஆனால் என்ன டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. யூரோவும் சரிங்க, டாலர் ரேட்டும் சரி 90 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகிறப்ப வெறும் 3 ரூபா தாங்க. ஒரு பிரிட்டிஷ்கார் ரூலர் பண்ணுறப்ப கூட நம்ம ருப்பியோட வேல்யூ 3 ரூபா இருந்ததுங்க, இன்னைக்கு 90 ரூபாய்க்கு போயிருச்சுங்க. அப்படின்னா பார்த்துங்க எப்படி கவர்னன்ஸ் நடக்குது.